இப்போ டிஎம்டினா என்ன, இந்த மாதிரி பெயின் காஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்டான காரணம்ன்றத சொன்னீங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ், வாட் ஆர் த அதர் காசஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம்? இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் பாஸ்டர், அதாவது அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாஸ்தியாகி சரியான பொசிஷனில் நம்ம லேப்டாப்பில் உட்காராம அதாவது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் போஸ்டர் தான். நம்ம இப்படி பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் இப்படி பெண்ட் பண்ணி பார்க்குறது, குழந்தைகள் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, படிக்கும்போது இப்படி ரொம்ப நேரம் இப்படி பெண்ட் பண்ணி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நெக் போஸ்டரே தப்பாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனோட போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இப்போ பழைய ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த நெக் போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி பெண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட நெக் போஸ்டரே அப்படி ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் புட்டிங் த என்டையர் ஹெட்டோட ப்ரெஷர் வந்து நம்ம நெக்கில் வருது. இப்போ நேராக இருக்கும்போது நம்மளோட ஹெட்டோட ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் நம்ம நெக்குக்கு போகும், ஹெட்டோட ப்ரெஷர் கம்மியாக நெக்குக்கு போகும். இதே இப்படி இருக்கும்போது அந்த ஹெட்டோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நெக்குக்கு போய் நெக் ஹேஸ் டு பேர் த என்டையர் ஹெட்டோட வெயிட்டை கம்ப்ளீட்டாக நமக்கு நெக்கு தான் பேர் பண்ணுது. ஸோ இந்த நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி அதில் நாட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த ஃபாஷியா டைட்னஸ் வருது. ஸோ இது வந்து மோஸ்ட் காமனாக லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். அப்புறம் தூங்குற பொசிஷன், அதாவது நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு தான் தூங்கணும், இல்லை சைடில் தூங்கும்போதும் நம்ம கையை இப்படி வச்சுட்டு தூங்கக்கூடாது, டேரெக்டாக ஹெட் ஆன் த பில்லோ.